அண்மை செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. இது பற்றிய மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி தனது வீட்டின் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் செம்பியம் காவல்துறை நியாயமாக விசாரிக்கவில்லை என கூறி விசாரணை சிபிஐ மாற்ற வேண்டும் என கோரி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங் சகோதரருமான கிங்ஸ் ஆம்ஸ்ட்ராங் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல முக்கிய அரசியல் தலைவர்களின் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்து வரும் நிலையில் மாநில காவல்துறை இந்த வழக்கை சுதந்திரமாக விசாரிக்க முடியவில்லை என தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த கொலையில் தொடர்புடைய சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்கள் கைது செய்வதற்கான முழுமையான நடவடிக்கை காவல்துறை எடுக்கவில்லை என்பதால் வழக்கினுடைய புலன் விசாரணை முறையாக நடைபெறவில்லை. எனவே வழக்கை மாநில காவல்துறையிடமிருந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கூறி அந்த மனுவில் அவர் தன்னுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி, ஆனந்த்.